அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு சமைச்சது வந்து நம்ம பூஜா குட்டி தான் சமைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மார்னிங் பார்த்துருவோம். ஓகே, பார்த்துட்டு வாங்க. மதியத்துக்கு சூப்பரான ஒரு ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அருமையாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு. ஆமாம் ஆமாம், உன்னோட டேடி செய்வார். ஆமாம், சரி இன்னைக்கு நானே களத்தில் இறங்கிட்டியா? நிறைய கலர் பவுடர்லாம் போடாமல் ஆமாம், நாங்கள் கலர் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணல. இதில் நான் பண்ணியிருக்கீங்க. அருமையான ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். அருமையான ஒரு ஃப்ரைட் ரைஸு. சிக்கன் ரைஸ் பிடிச்சவங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ரெட் கலர் ஹார்ட்டின்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரை சில்லி சிக்கன் ட்ரை சில்லி சிக்கன் சூப்பர்மா, அருமையாக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது. இதுலேயும் கலரிங் எதுவுமே கிடையாது. அதனால 65 மசாலா போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிட்டு. இது ஒன்றும் இல்லை, சும்மா எண்ணெய் பொரிச்சு இது பொரிச்ச கடாய் தான், வேற ஒன்றும் இல்லை. ஷாலோ ஃப்ரை தான் பண்ணேன். சூப்பர், நிறைய பயன்படுத்த வேண்டாம். திட்டமாக சாப்பிட்டு எண்ணெய் கடை வச்சுன்னு இருக்கிறதுக்காக பொரிச்சே தான் சாப்பிடணுமா அண்ணா? அதுக்கப்புறம் நேத்திக்கு வந்து இதை மூலம் சொல்லி முடிச்சிடறேன். பூஜா குட்டி வேறு லெவலில் சமைச்சிட்டாங்க. பிரம்மணம் மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு பொடி செல்ல குட்டிஸ் வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன அப்படியே கேமராவை திருப்பி அங்கே ஒருத்த காட்டிட்டு இருக்கான் பாரு, ஓடுறான் பாரு. ஒரு டக்குன்னு திருப்பிடு பூஜா படுக்குன்னு. உனக்கு பிடிச்சதுடா, நேற்று தானே கேட்டேன், இன்னைக்கு நான் செஞ்சுட்டேன் பாத்தியா? இந்த மாதிரி அக்கா தான் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இருக்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோ, இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோ. காவத்தோடு நன்றி. அருமையாக சமைச்சிட்டாங்க. உண்மையாகவே வந்து செம்மையாக இருக்கும். பிடிச்ச லஞ்சு. மதியம் நல்லா மென்று சாப்பிடும்போது முழுசாக ஜீரணமும் ஆகும். ஹாப்பியாக சாப்பிடலாம். நம்ம எப்போ பார்த்தாலும் பிரியாணி குழம்பு கடையெல்லாம் பண்றது சாப்பிடவே மாட்டான் இவன். அப்படியே நைட்டு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவான். அதுவும் என்ஜாய் பண்ணிக்கணும்டா. என்ன அவங்களாம் பிழைக்க வேணாமா? மக்கள்லாம் வாங்கி சாப்பிட்டா தானே அவங்களும் பிழைப்பாங்க. அதுவும் சாப்பிடுவான். அதெல்லாம் தெரியும் நமக்கு என்னென்ன நடக்கும்ன்றது. அதெல்லாம் மீறி தான் வாங்கி சாப்பிடுறது. கரெக்டா ஒத்துக்கிறீங்களா? சாப்பிடக்கூடாதா? தோணாது. எனக்கு ஃப்ரைட் ரைஸ் இருந்தா போதும்பா அப்படின்னு தான் தோணும். அதுக்கப்புறம் பாருங்க, அம்மா வந்து மருதாணி வச்சிருக்கேன் பாருங்க. ஊர்ல இருந்து எங்க அண்ணன் பேரன் கொண்டு வந்தான். செண்பகுழி வீட்டுக்கு போனோம் இல்லையா? கிஷோர் கொண்டு வந்தான். லாவண்யா நான் தான் அரைச்சி என்னெல்லாம் போட்டு அரைக்கணுமோ அரைச்சி அழகா இந்த பாருங்க எனக்கு வச்சு விட்டதுக்கு பாருங்க செவந்திருச்சு. இன்னும் இருக்கு குழந்தைங்களுக்கு. இப்போ இன்னைக்கு இந்த கையில வைப்பேன். ஏன்னா ஒரே டைம்ல 2 கையிலும் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போறதுலாம் கஷ்டமா இருக்கும். அதனால இன்னைக்கு நேத்து வந்து ஒரு கையில, இன்னைக்கு ஒரு கையில வைக்க போறேன். அப்பா அப்படியே ரசிச்சு பார்த்துன்னு இருக்கிறாரு. அவரையும் ஒரு ஷூட் பண்ணி பாருங்க. சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டாரு. ஜீரா ரைஸ் கலரிப்பாரு. ஃப்ரைட் ரைஸ்லாம் அதிகமா சாப்பிட மாட்டாரு அவரு. அதனால பண்ணி அதுல காயெல்லாம் போட்டிருப்போம்ப்பா. சரியா? வயிறு சரியில்லையா? அப்படியா? சொல்லிட்டாரு. சரி, ஓகே. அவர் பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம். நேற்றுக்கு வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பிரசாதமாக வாங்கி சாப்பிட்ருந்தோம். யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு பிரசாதம் சாப்பிட்ருந்தீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சோறு தாங்க முதல்ல. எங்கே போனால் நான் லைனில் நின்னா கொடுக்க போகிறாங்க. வாங்கி எத்தனை போய் சாப்பிட்ருவோம். விதவிதமாக தேங்காய் சோறு அப்படின்லாம் விதவிதமாக வந்து வாங்கி சாப்பிட்ருக்கோம். சோறுனா போய் நின்றுவேன் லைனில். எந்த பிரசாதம்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். கோயில் பிரசாதம்னா சில பேர்லாம் அச்சப்படுவாங்க. ஆனால் நான் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா சோத்துக்கு குழந்தையிலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும்னு எனக்கு தெரியும். அந்த சோத்தோட அருமை. புளி சாதமும் சக்கரை பொங்கலும் நேற்றுக்கு சாப்பிட்டோம். அதுக்கும் 3 வாரம் வந்து வெண்பொங்கல், தேங்காய் சோறு, சக்கரை பொங்கல் லைனாக வாங்கி சாப்பிட்டோம். ஹாப்பியாக இருக்குது. எங்களுக்குமே அந்த மாதிரி செய்து கொண்டு போய் அங்கே கொடுக்கணும்னு ஆசை. கொஞ்சம் வந்து நேரம் செட் ஆகாதால் தான் இருக்குது. எனக்கு உண்மையிலேயே அடி மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. இறைவன் அருளால் நம்ம சீக்கிரமாக நம்ம வீட்டோட கிரகப்பிரவேசம் முடிச்சுட்டு கண்டிப்பாக அதுக்கப்புறம், ஏன்னா அப்போ கொஞ்சம் டென்ஷன் குறைஞ்சிரும். வேலையும் ஒரே இடம், வீடும் இதுவும் ஒரே இடம், கொஞ்சம் நம்மளுக்கு நேரமும் கிடைக்கும். நிச்சயமாக நம்மளும் வந்து அங்கே போயிட்டு நம்மளும் செய்து கொடுக்கலாம். அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. நாளைக்கு இன்னும் ஒரு ஹாப்பியான நியூஸோட வரேன். வாழ்க வளத்துடன். வழக்கம் போல் நம்மளோட இருக்கே சந்தை பொருட்கள் தேவைங்க. வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் எனக்கு நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வாழ்க வளத்துடன். ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். பாய் பாய்.